ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த மாதிரி ஏசி டிசி அப்ளைன்சஸை ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சர்க்யூட் வந்து நம்ம வீடியோவில் வந்து மேக் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 வோல்ட் ரிலே மாடல் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று, அடுத்ததாக CD4017 ஐசி ஒன்று, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு IR ரிசீவர், அடுத்ததாக ஒரு LED, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 330 ஓமில் ஒரு ரெசிஸ்டர், அப்புறம் 2 1K ரெசிஸ்டர், அடுத்ததாக ஒரு கெப்பாசிட்டர். ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். நம்ம 4th பின்னையும் 15th பின்னையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th பின்னையும் 15th பின்னையும் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஷார்ட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 16th பின்னில் வந்து நம்ம 16th பின்லேயும் அப்புறம் ஒரு 14th பின்லேயும் வந்து நம்ம 100K ரெசிஸ்டர் ஒன்று வந்து ஜாயின் பண்ணணும். 100K ரெசிஸ்டரை வந்து நான் சொல்லிக்க மாட்டேன், பட் 100K ரெசிஸ்டர் வந்து தேவைப்படுது. 100K ரெசிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐசியோட 3rd பின்னில் வந்து 1K ரெசிஸ்டர் ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து BC547ஓட சென்டர் பின்னில் வந்து 1K ரெசிஸ்டர் இன்னொரு பக்கத்தை ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 3rd பின்னில் வந்து நம்ம எல்இடியை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 330 ஓம் ரெசிஸ்டரை வந்து 3rd பின்னில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டரோட அனதர் சைடு இன்னொரு சைடு வந்து நம்ம எல்இடியோட ப்ளஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். எல்இடியோட மைனஸ் வந்து நம்ம 8th பின், அதாவது 8th பின்னும் 15th பின்னும் 13th பின்னும் கிரவுண்டு, நம்ம வந்து எல்இடியோட மைனஸ் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஐஆர் ரிசீவரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ஐஆர் ரிசீவரோட ஃபஸ்ட் பின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். 16th பின்னில் கனெக்ட் பண்ண அப்புறம் நம்ம ஐஆர் ரிசீவரோட சென்டர் பின் வந்து நம்பர் 15th பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். 15th பின்னில் கனெக்ட் பண்ண அப்புறம் நம்ம ஐஆர் ரிசீவரோட லாஸ்ட் பின் வந்து அதே ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண 14th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணோம். ஓகே கைஸ், ரிசீவர் கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசீவரில் வந்து ஃபஸ்ட் பின் வந்து 16க்கும், சென்டர் பின் வந்து 15க்கும், லாஸ்ட் பின் வந்து 14க்கும் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெப்பாசிட்டரை வந்து கனெக்ட் பண்ணணும். கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து 14th பின்லையும், கெப்பாசிட்டரோட ப்ளஸ் வந்து 15th பின்லையும் கனெக்ட் பண்ணிங்க. கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டு 100 UF கெப்பாசிட்டர் வந்து அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம BC547 டிரான்சிஸ்டரில் வந்து கலெக்டர், பேஸ், எமிட்டர்னு இருக்கும். ஃபஸ்ட் பின் வந்து கலெக்டர், சென்டர் பின் வந்து பேஸு, நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எமிட்டர் பின் இருக்கும். எமிட்டர் பின்னை தான் நம்ம ஐசியோட 8th பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நான் வச்சுக்க எமிட்டர் பின் வந்து ஐசியோட 8th பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கலெக்டர் பின் வந்து ரிலேக்கு போகும். ஓகே காய்ஸ், இப்போது நம்ம ஒரு ரிலே மாடல் எடுத்துக்கலாம். ரிலேயில் பார்த்திங்கன்னா VCC, கிரவுண்டு, இன்புட்டு 3 பின் இருக்கும். நம்ம வந்து அதை தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து ரிலே மாடல் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பின் வந்து VCC சொன்ன மாதிரி, செகண்ட் பின் வந்து கிரவுண்டு, அதே மாதிரி 3rd பின் வந்து இன்புட்டு. ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிளியராக வரைஞ்சிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ ட்ரா பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஐசியோட 16th பின் இருக்கும் பார்த்திங்களா? ஐசியோட 16th பின் அது வந்து ரிலேவோட VCCயில் வந்து கனெக்ட் பண்ணணும். அது வந்து ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? VCCனா ப்ளஸ். 16th பின்னும் VCCயும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஐசியோட 8th பின்னையும் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து மைனஸ். அடுத்து பார்த்திங்கன்னா BC547ஓட ஃபஸ்ட்டு பின் கலெக்டர் பின்னை வந்து ரிலேவோட இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே காய்ஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது எவ்வளோ சர்க்யூட். இப்போ நம்ம 5 வோல்ட்டு சப்ளை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். 5 வோல்ட் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐசியோட 8th பின் இருக்குல்ல, அது வந்து -5 வோல்ட்டு, அண்டு ரிலேவோட VCC பின் இருக்குல்ல, அது வந்து +5 வோல்ட்டு. நம்ம ரிலேலேயே கனெக்ஷன் கொடுத்தோம்னா சர்க்யூட் ஆன் ஆகிடும். ரிலேயில் வந்து VCC ப்ளஸ்ஸும் கிரவுண்டு வந்து மைனஸும் 5 வோல்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சர்க்யூட் வந்து ஆன் ஆகிடும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் ஒரு 9 வாட்ஸ் LED பல்ப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏசி கனெக்ஷனும் கொடுக்கலாம், டிசி கனெக்ஷனும் கொடுக்கலாம், லைட்டு, ஃபேன் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய அப்ளைன்சஸ்லாம் வேணாம், ஃப்ரிட்ஜு அது மாதிரி ஏசி அதெல்லாம் ரொம்ப வேணாம், நம்ம சின்னதாகவே கொடுத்துக்கலாம். நான் ஒரு LED பல்பில் வந்து ரிலேவோட ஃபஸ்ட் பின்னில் வந்து LED ஒரு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரண்ட்டில் கொடுத்துடாதீங்க, பேக்கில் தான் கொடுக்கணும், ரிலேவோட பேக் சைடில். அதே மாதிரி 220 வோல்ட்டுக்கான ஒரு பின்னை வந்து எல்இடி லைட்டில் வந்து நான் ஒரு பின்னை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி 220 வோல்ட்டில் இன்னொரு பின்னு வரும்ல, அது வந்து ரிலேவோட சென்டர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து 5 வோல்ட் இன்புட்டையும் 220 வோல்ட் இன்புட்டையும் சேம் கனெக்ஷன்லேருந்து எடுக்க போகிறேன், ஒரு சார்ஜரில் இருந்து. ஓகே கைஸ், இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஒயர் வந்து ப்ளஸ்ஸும், இந்த ப்ரௌன் ஒயர் வந்து மைனஸும், இந்த பிளாக் ஒயர் வந்து ரிலேக்கான இன்புட் ஒயர். ஓகேங்களா? இப்போது நம்ம 5 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா நான் அந்த ரெட் கலர் லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து லைட் எரியும். ரிமோட்டில் ஆன் பண்ணோம்னா அந்த லைட்டும் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆகும். இப்போ ரிலே மாடலில் வந்து நான் வந்து 5 வோல்ட் கனெக்ஷன் வந்து 5 வோல்ட் சார்ஜரில் கொடுத்துருக்கேன். 220 வோல்ட் சப்ளையும் சார்ஜர்லேயே எடுக்க போகிறேன். எப்படின்னா நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். இந்த 5 வோல்ட் சப்ளை வந்து நான் சார்ஜர்லேருந்து எடுத்து ரிலேக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் ஒரு சப்ளை 220 வோல்ட் ரெட் கலர் ஒரு சப்ளை வந்து நான் எல்இடிக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். எல்இடி கனெக்ட் பண்ணியாச்சு. அதே 220 வோல்ட் சப்ளை இன்னொரு ஒயர் வந்து ரிலேவோட சென்டர் பின்னில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிலேவோட இன்னொரு பின் இருக்கும்ல, அதே பக்கத்துலேயே இருக்கும். அந்த பின்னில் வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஒயரை கட் பண்ணி எல்இடிக்கோட இன்னொரு பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சர்க்யூட் ஆன் ஆகிடும். சர்க்யூட் வந்து ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம செஞ்சு வச்ச சர்க்யூட்டையும் ரிலேவோட ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட சர்க்யூட் வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து எந்த ரிமோட் யூஸ் பண்ணியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.